வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த பத்தி தான் இந்த விரிவான அலசல்ல பார்க்க போறோம். அதாவது 13வது ஆண்டு தமிழ்நாடு யோகா திருவிழா 2026. யோகா பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம்னு சொல்லலாம். சரி, தாமதிக்காம வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். இப்ப இந்த 72,000 இந்த நம்பரை கொஞ்சம் கவனமா பாருங்க. பார்க்க சாதாரணமான ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த ஒட்டுமொத்த திருவிழாவோட ஆணிவேர இந்த எண் தான். இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வரலாறு காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி என்னன்னு கேக்குறீங்களா? உலகத்திலேயே முதல் முறையா குளோபல் புக் ஆஃப் யோகா ரெக்கார்ட்ஸ்க்காக ஒரு பிரம்மாண்ட உலக சாதனை முயற்சி நடக்க போகுது. அதாவது அதிகப்படியான நபர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து 72,000 வினாடிகள் யோகாசனங்களை செஞ்சு ஒரு மாபெரும் சாதனை படைக்க போறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது சாதாரணமான ஒரு உடற்பயிற்சி கிடையாது. உலக வரலாற்றையே திரும்பி பார்க்க வைக்க போற ஒரு தருணம். சரி, ஏன் குறிப்பா 72,000 வினாடிகள்? அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நம்ம உடம்புல ஓடுற 72,000 நாடிகளை பத்தி யோகா மரபுல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த நாடிகளை போற்றும் வகையில தான் இந்த சாதனை முயற்சி அமையுது. இது வெறும் ஒரு ரெக்கார்ட் மட்டும் இல்ல, சமூகத்துல யோகா விழிப்புணர்வை ஆழமா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான குறியீடுன்னே சொல்லலாம். இப்ப இந்த நிகழ்வோட உலக சாதனை முயற்சி, திருவிழா நிகழ்வுகள், பதிவு கட்டணங்கள் மற்றும் அதோட பிரிவுகள், இருப்பிடம் அப்புறம் சிறப்பம்சங்கள், இது எல்லாத்தையும் பத்தி தான் நாம அடுத்து விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த யோகா உலக சாதனை முயற்சி, அதாவது யோகா மூலம் எப்படி வரலாறு படைக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வரலாறு படைப்போம், உலக சாதனை படைப்போம், யோகா மூலம் உலகிற்கு உத்வேகம் அளிப்போம். கேட்கும்போதே ஒரு எனர்ஜி வருதுல்ல? குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா அப்புறம் யுனிவர்சல் யோகா கிளப், இவங்களோட முக்கிய நோக்கமே இதுதான். எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரையும் ஒரே இடத்துல ஒன்றிணைக்கிற ஒரு அருமையான முயற்சி இது. அடுத்து இந்த திருவிழாம்ல என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு? தனிநபர் ஆசனங்கள்ல ஆரம்பிச்சு குழு நிகழ்வுகள் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? பயிற்சி செய்யற ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி பல வகையான தனிநபர் சவால்கள் இதுல இருக்கு. பாரம்பரிய யோகா, ஃபார்வர்ட் பெண்ட், பேக் பெண்ட், ட்விஸ்டிங், லெக் பேலன்ஸ், ஹேண்ட் பேலன்ஸ்னு எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்கு. உங்களுக்கு எந்த ஆசனம் ரொம்ப நல்லா வருமோ அதுல நீங்க தாராளமா உங்க திறமையை காட்டலாம். இல்ல, நாங்க ஒரு டீமா கலந்துக்க விரும்புறோம்னு நினைச்சீங்கன்னா இந்த ரித்மிக் மற்றும் ஆர்டிஸ்டிக் குழு நிகழ்வுகளுக்கான விதிமுறைகளை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரித்மிக் குழுல குறைஞ்சது 5 பேராவது இருக்கணும். ஆனா ஆர்டிஸ்டிக் குழுன்னு வந்துட்டா கண்டிப்பா 6-12 பேருக்குள்ளதான் இருக்கணும். உங்க டீமை உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த சின்ன வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். சரி, அடுத்ததா பதிவு கட்டணங்கள் மற்றும் பிரிவுகள் என்னன்னா, இந்த கட்டண முறையை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்குவோம். இங்க கட்டணங்கள் ரொம்ப தெளிவாவே பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்க தனிநபர் அல்லது குழு நிகழ்வுகள்ல கலந்துக்கணும்னா அடிப்படை நுழைவு கட்டணமான வெறும் 600 ரூபாய் செலுத்தினா போதும். ஆனா உங்க திறமைய இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா காட்டணும்னு நினைச்சீங்கன்னா சாம்பியன் சுற்றுக்கு 1000 ரூபாயும், சாம்பியன் ஆஃப் சாம்பியன் சுற்றுக்கு 1200 ரூபாயும் செலுத்த வேண்டியிருக்கும். குறிப்பா இந்த அட்வான்ஸ்ட் பென்ஸ் அப்புறம் பேலன்ஸ் பண்ற ஆசனங்களுக்கு இது ரொம்பவே பொருந்தும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாதுங்க. ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க. நீங்க ஒரு மாணவனா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு யோகா பின்னணியும் இல்லாத சாதாரண மக்களா கூட இருக்கலாம். யாரு வேணும்னாலும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுல கலந்துக்கலாம். எல்லாரையும் வரவேற்கிற அந்த யோகாவோட உண்மையான தத்துவத்தை இங்க நாம கண்கூட பார்க்கலாம். கடைசியா இருப்பிடம் மற்றும் சிறப்பம்சங்கள். உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது, நீங்க எங்க வரணும்னு இப்ப பார்க்கலாம். நீங்க கட்டுற அந்த 600 ரூபாய் அடிப்படை கட்டணம் இருக்குல்ல, அதுக்கு நீங்க வெறும் பார்ட்டிசிபெண்டா மட்டும் வீட்டுக்கு திரும்ப போறதில்ல. உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் காத்துக்கிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வ உலக சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு பெருமை, அதுக்கான குளோபல் புக் ஆஃப் யோகா ரெக்கார்ட்ஸ் வழங்குற அதிகாரப்பூர்வ பதக்கம், அப்புறம் சான்றிதழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சும்மா இல்லைங்க, வாழ்நாள் முழுக்க நீங்க பெருமையா சொல்லிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ இந்த மெகா ஈவெண்ட் எங்கே, எப்ப நடக்குது? ஆகஸ்ட் 23, 2026 அன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சென்னை நொழம்பூர்ல இருக்கிற டெக்காத்லான் வளாகத்துல தான் நடக்க போகுது. இப்பவே உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயிரக்கணக்கான ஒரு எனர்ஜியும் அந்த 72,000 வினாடிகள் இலக்கும் இணைய போற இடம் இதுதான். நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு மேடை, எல்லையற்ற ஆற்றல், முடிவற்ற சாத்தியங்கள், இதுதான் இந்த ஒட்டுமொத்த திருவிழாவோட சாராம்சம். கடைசியா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட அந்த எல்லையற்ற ஆற்றலை வெளிப்படுத்தி 72,000 நாடிகளை போற்றும் இந்த உலக யோக வரலாற்றுல உங்க பேரையும் பதிவு செய்ய நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இது உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் அனுபவமா இருக்கும். ஆவலுடன் காத்திருக்கிறோம்.